குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. வெல்கம் டு டாக்டர் அப்துல் கலாம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 23 மார்ச் 2024 பற்றி வந்துட்டு எம்சிக்யூவில் வந்து நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ண போகிறோம். அதை பற்றியான வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிக்யூவில் வந்துட்டு கொடுத்திருந்தாலும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட இதில் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்காக உங்களுக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் எம்சிக்யூலையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் பேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிஷனல் இன்ஃபர்மேஷனை இதில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நோட்ஸை டீகோட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநருடைய கூடுதல் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும். இதுல இன்னொரு அட்வான்டேஜஸ் நீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபாலோ பண்றது நீங்க பாருங்க. மேல தமிழ்ல கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதே கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. அப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பைலிங்குவல்ல ப்ரிப்பரேஷன் பண்றவங்க நீங்க லைக் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், சமீபத்தில் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநருடைய கூடுதல் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல இங்கிலீஷ்ல who has been to the given the additional charge of the governor of தெலுங்கானா அண்ட் புதுச்சேரி ரீசென்ட்லி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவருக்கு ஆன்சரா இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரிப் முகமது கான் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கணேஷி லால் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குலாப் சந்த் கட்டாரியா அப்படிங்கிற நம்ம கொடுத்திருக்காங்க. ரைட். இதுல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன்ஸ் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே அவரை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைலா கொடுத்துருக்காங்க. ரைட். இது வந்து எம்சிக்யூல மட்டும் இல்லாம கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜார்க்கண்ட் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தெலுங்கானா பொறுப்பு கவர்னர் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தனது அரசியல் சாசன பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஷ்டிரத பவனில் இருந்து வெளியான செய்தியில் தமிழிசை சவுந்தரராஜனுடைய ராஜினாமா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தெலுங்கானா மாநிலத்தினுடைய கூடுதல் பொறுப்பாக ராதாகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது நமக்கு இன்ஃபர்மேஷனா கொடுத்திருக்காங்க. பட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்திற்கும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநராக இருந்திருக்கிறார். அதுல ஒண்ணு தெலுங்கானா மாநிலம், இன்னொன்னு புதுச்சேரி வந்து யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது. பட் ஏற்கனவே 2 பொறுப்புல அவர் இருந்ததுனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பதவி விலகினதுக்கு அப்புறமாக மற்றொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர். அவர் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா 2 மாநிலத்திற்கு ஒரு பொதுவான ஒரு ஆளுநராகவும், யூனியன் பிரதேச வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் கூடுதல் ஒரு ஆளுநராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஜார்க்கண்ட் அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கானா அண்ட் புதுச்சேரி மாநிலத்தினுடைய 3க்குமே வந்துட்டு ஒரு பொதுவான ஆளுநர் என்பது தமிழ்நாட்டை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் என்பவர் வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது நம்ம இன்ஃபர்மேஷனா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். செகண்ட் கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் சஞ்சய் முகர்ஜி எந்த மாநிலத்தினுடைய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்? ரீசென்ட்லி சஞ்சய் முகர்ஜி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் தி டிஜிபி ஆஃப் தி விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 1 இஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒடிஷா மாநிலம், 2 வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா கேரளா, அங்க 4 வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம். இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட்டான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டி அப்படிங்கிறது நமக்கு ஃபாலோ பண்றோம். அதுல மேற்கு வங்காளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஆன்சரா நம்ம டி கோட் ஃபாலோ பண்ணிருக்காங்க. பட் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை நீங்க கீழே பார்க்கலாம். இப்போ மேற்கு வங்க மாநிலத்தின் தற்போதைய டிஜிபி ராஜீவ்குமாரை தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்த ஒரு நாள் கழித்து ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சய் முகர்ஜி இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கு வங்கத்தினுடைய புதிய காவல்துறை இயக்குனர் ஜெனரலாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நியமனம்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரால் நியமனம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால் அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு டேர்ம்ஸா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். இது செகண்ட் கொஸ்டினுடைய இது. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், சமீபத்தில் வினய்குமார் எந்த நாட்டுக்கான இந்தியாவினுடைய அடுத்த தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்? Recently, Vinay Kumar has been to the appointed as the next ambassador of the India to the which country அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் அப்படின்னு இருக்கு. செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பி ரஷ்யான்னு கொடுத்திருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலி அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்காங்க. ரைட். இதுக்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர்ஸ் அப்படின்னு ஃபாலோ பண்ணிருக்கோம். ரைட். இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம கீழே பார்க்கலாம். ஆக்சுவலா இப்போ தேர்ட் கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல கொடுத்திருக்காங்க. சில மார்ச் 2024 ரஷ்யாவுக்கான அடுத்த இந்திய தூதராக வினய்குமார் நியமிப்பதாக
வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்தது. தற்பொழுது மியான்மரில் உள்ள இந்திய தூதரகத்தில் உள்ள வினய்குமார் விரைவில் புதிய பணியை ஏற்க உள்ளார். வினய் 2021 மியான்மருக்கான இந்திய தூதுவராக நியமனம் செய்யப்பட்டார். அவர் 2018 முதல் 20 வரை ஆப்கானிஸ்தானுக்கான இந்திய தூதராக பணியாற்றினார். வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இணை செயலராகவும் தெற்கு, அதாவது நம்முடைய இந்தியாவும் வந்து ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், சென்ட்ரல் அப்படிங்கிறது 5 ஜோனா பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இணை செயலராக தெற்கு பதவியும் வந்து பாத்தீங்கன்னா வைத்துள்ளார் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஆக்சுவலா. ரைட். அப்போ தேர்ட் பாயிண்ட்ஸ்க்கான ஒரு நமக்கு ஆன்சர் என்ன நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு கீழே வந்து ஃபாலோ கொடுத்துருக்காங்க. அதை கீழே பாருங்க, இங்கிலீஷ் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. On March 2024, the Ministry of the External Affairs has announced the appointment of the Vinay Kumar as the next ambassador to the India to the Russia. The Vinay, currently to the Indian ambassador to the Myanmar, will take over the new assignment to the zone. The Vinay was appointed as the Indian ambassador to the Myanmar in 2021. He served as the Indian ambassador to the Afghanistan from 2018 to 20. He has also to the held the post of the joint secretary to the South in the Ministry of the External Affairs அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவ்ஸா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். முன்னாடி எதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரீஸ்க்கான எம்பாசியா வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு, இப்போ எந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டு ஃபேக்டரையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், ஃபோர்த் கொஸ்டின்ஸ் போகலாம். நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஃபோர்த் கொஸ்டின்ஸ் வந்து சமீபத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே புலி முக்கோண 24 கூட்டு ராணுவ பயிற்சி தொடங்கியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். கொஸ்டின்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல recently joint military exercise to the Tiger Triangular 24 has started between the India and which countries அப்படின்னு நம்ம கொடுத்திருக்காங்க. அதுல ஏ ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, and B option is Malaysia, and C option is Indonesia, and D option is Japan அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதுல ரைட் ஆன்சர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சரை நம்ம கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ ஃபோர்த்துக்கான நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். லைக் இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்துக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவும் அமெரிக்காவும் தயார் நிலை மற்றும் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் நோக்கில் டைகர் ட்ரையாம்ப் 24 என்ற இருதரப்பு முப்படை மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண HADR பயிற்சியை தொடங்கி உள்ளன. மார்ச் 2024 வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் இந்தியா மற்றும் அமெரிக்க கடற்படை சேர்ந்த கப்பல்கள், விமானங்கள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது பயிற்சி வருகைகள் மற்றும் பரிமாற்றங்களுடன் ஒரு துறைமுக கட்டடத்தை கொண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து கடல் மற்றும் HADR நடவடிக்கைகளுக்கான கடல் கட்டம் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஒரு எக்ஸசைஸ் பண்றாங்க. அதுக்கான ஈவெண்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம கீழே இங்கிலீஷ்ல நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். இங்கிலீஷ் அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் have to launch the bilateral to the tri-service to the humanitarian assistance and the disaster relief exercise is named Tiger Trump 24, aimed at the boosting to the readiness and the cooperation. The exercise, which will be run till March 2024, to the involves to the ships, aircraft, and personnel from the Indian and the US navies. It consists of the harbor to the space with the training visit and the exchanges, followed by a sea phase for the maritimes and the HADR to the operations of கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு நாடுகளுக்குடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸசைஸுடைய பேர் என்ன, யார் யார் வந்து அதில் கலந்துக்கிறா, எப்போ வந்து தொடங்குது, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் ஆகுது, அண்ட் HADRனா என்ன, லைக் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கிறது நமக்கு இது ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். இங்க பாருங்க, மனிதாபிமானம் உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி அப்படிங்கிறதுக்கு அதுக்கான மீனிங் HADRன்னு இங்க கீழே இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க. ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு ஆன்சரா ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின்ஸை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ககன்யான் பயணத்தில் விண்வெளி வீரர்களுக்கு உதவ சமீபத்தில் உருவாக்கப்பட்ட ஆப் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Which app has been to the developed recently to the help to the astronauts of the Gaganyaan mission அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஒன் இஸ் நேத்ரா, and second one is உல்லாஸ், and third one is சக்கி, and fourth one is சன்கலப் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து சன்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கீழே வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். லைக் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்த்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து சி அப்படின்னு நமக்கு தெரியும். விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையம் ககன்யான் விண்வெளி பயணத்தின் பொழுது
விண்வெளி வீரர்களுக்கு உதவுவதை நோக்கமாக கொண்ட ஒரு புரட்சிகரமான ஒரு செயலியை சக்கியை உருவாக்கி உள்ளது. சக்கி அல்லது ஸ்பேஸ் போன் அல்லது அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்க்ரூ இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அறிவு மையம் பணியின் பல்வேறு முக்கியமான அம்சங்களில் இன்றியமையாத உதவியை வழங்குகிறது. சக்கி விண்வெளி வீரர்களுக்கு தொழில்நுட்ப ஆவணங்கள் மற்றும் பயிற்சி கையேடுகளுக்கு டிஜிட்டல் அணுகலை வழங்குகிறது. இது சிக்கலான கையேடு ஆவணங்களின் தேவையை நீக்குகிறது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ இதுல இங்கிலீஷ்ல நீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்றவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். Vikram Sarabhai to the Space Center has developed to the Shaki a revolutionary app to the aimed at the assistant to the astronauts during the Gaganyaan space flight to the mission. To the Shaki or the spaceborne to the assistants and the knowledge hub for the crew interactions provides to the is dispensable to the assistants in the various critical aspects of the mission. Is a Saki provides to the astronauts with the digital to the access to the technical documents and the training to the manuals, eliminating the need for the to the cumbersome to the manual to the documentations அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க இதை வந்துட்டு நீங்க தாராளமா நீங்க ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கலாம். பட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம மேல ஃபாலோ பண்ணபடி வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கான சி அப்படிங்கிறது நம்ம ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா டி கூட நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. லைக் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6th கொஸ்டின்ஸ் அதாவது உலக காசநோய் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when is world tuberculosis day to be celebrated? And first options வந்து பார்த்தீங்கன்னா A is 17th March and B is 19th March and C is options 18th March and D option is 24th March அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது 24 மார்ச் அப்படிங்கிறது நம்ம கீழே வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நம்ம தாராளமாக வந்துட்டு நம்ம கீழே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம். 6th ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24ஆம் ஆண்டு உலக காசநோய் தினம் கொண்டாடுகிறோம். இந்த வருடாந்திர நிகழ்வு 1882ஆம் ஆண்டில் டாக்டர் ராபர்ட் கோச் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸை கண்டுபிடித்த தேதியை நினைவுபடுத்துகிறது. இது காசநோயை ஏற்படுத்தும் உலக காசநோயை ஏற்படுத்தும். உலக காசநோய் தினம் என்பது உலகெங்கிலும் உள்ள காசநோயின் தாக்கம் குறித்து பொதுமக்களை தெரிவிக்கும் நாளாகும். உலகமெங்கிலும் உள்ள அதன் கூட்டாளிகள் மற்றும் கூட்டாளிகளுடன் காசாய் நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டில் வெற்றிகளை சிடிசி பகிர்ந்து கொள்கிறது. மேலும் இந்த அழிவுகரமான நோயை அகற்றுவதில் நமது முன்னேற்றத்தை தடுக்கும் சவால்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. லைக் கீழே வந்து பாத்தீங்கன்னா every day we celebrate the World Tuberculosis Day on 24th March. This annual to the event of the commemorates the date is the 1882 so when Dr. Robert Koch discovered the Mycobacterium tuberculosis, the bacillus that causes to the tuberculosis, the TB. The World Tuberculosis Day is a day to educate the public about the impact of the tuberculosis to around the world. CDC to the charge, it's a communal disease வந்து பார்த்தீங்கன்னா communal disease அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க. The share to the success in the TB prevention and the control, like with its partner and allies around the world and raises to the awareness of the challenges that hinder our progress toward the eliminating this the devastating to the disease அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. லைக் அப்போ இது எப்போ வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது, எந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எந்த வருஷம் அப்படின்னு தெரியும், யாருடைய ஈவெண்ட்னால அது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே ரெடி கூட நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நீங்க இன்ஃபர்மேட்டிவ்ஸா நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். லைக் நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 7th கொஸ்டின்ஸ். எந்த மாநில காவல்துறை சமீபத்தில் டிஜிட்டல் தளமான திரிநேத்ரா 2.0வை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Which state to the policy has to the recently to the launch the digital platform to the திரிநேத்ரா 2.0 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஸ்டேட் வந்து கேரளா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஏ ஆன்சர் அண்ட் பி ஆப்ஷன்ஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் சி ஆப்ஷன்ஸ் உத்தரப்பிரதேஷ் அண்ட் டி ஆப்ஷன்ஸ் இஸ் ஒடிஷா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ரைட் ஆன்சர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா சி ஆப்ஷன்ஸ் இஸ் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம கீழே வந்து பார்த்தோன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லைக் இஸ் 7th கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து சி அப்படின்னு நமக்கு தெரியுது. மார்ச் 2024 உத்தரப்பிரதேச காவல்துறை குற்றவாளிகளை ஒடுக்கவும் விசாரணையில் உதவும் அதிநவீன டிஜிட்டல் தளமான திரிநேத்ரா ஆப் 2.0வை அறிமுகப்படுத்தியுள்ளது. திரிநேத்ரா ஆப் 2.0 மாநிலத்தில் குற்றங்கள் மற்றும் தடுப்பு விசாரணைக்கு உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்போ மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
கிரிமினல் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். லைக் வந்துட்டு மர்டரா இருக்கலாம், தெஃப்டா இருக்கலாம், டெக்காய்டியா இருக்கலாம், கிட்னாப்பிங் இருக்கலாம், அப்டக்ஷனா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் என்பது நடக்கும். கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல், திருட்டு, பாலியல் வன்புணர்ச்சி, இந்த மாதிரி வந்து குற்ற செயல்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் என்பது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க ஒரு டீடைல் கொடுத்துருக்காங்க. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ்ல கீழே வந்து உத்தரப்பிரதேச டிஜிபி வந்து பிரசாந்த் குமார் சட்டம் மற்றும் ஒழுங்கு ஏடிஜிபி டு அமிதாப் யாஷ் உடன் இணைந்து டிஜிபி தலைமையகத்தில் திரிநேத்திர செயலியை 2.0 வந்து அறிமுகப்படுத்தியுள்ளனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். In March 2024, the Uttar Pradesh police has launched the state of their art digital platform, the Trinetra app 2.0, to crack down on the criminals and help in the investigation. The Trinetra app 2.0 has been designed to help in the crime to the prevention and investigation in the state. The state of Uttar Pradesh to DGP to Prashant Kumar along with the ADGP to the Law and Order to the Amitabh Yash is launched to the Trinetra app 2.0 at the DGP headquarters at Uttar Pradesh அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அப்போ அது அந்த ஆப்புடைய பேர் என்ன, யாராரு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா ஈவெண்ட்ஸும் நம்ம அதில் டீகோடா ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேட்டிவ்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஷின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 8th கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ 8th கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் முதல் உள்ளரங்க தடகள மற்றும் நீர்வாழ் மையம் சமீபத்தில் வந்துட்டு எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல வேர் வாஸ் டு தி இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டோர் அத்லெட்டிக் அண்ட் அக்வாடெக் டு தி சென்டர் டு தி இனாகிரேட்டட் ரீசென்ட்லி. சமீபத்தில் எங்க வந்து திறக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெங்களூர் சிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்துட்டு புவனேஸ்வர், அண்ட் தேர்ட் வந்து குருகிராம், அண்ட் ஃபோர்த் வந்து சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ் வந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா பி ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு ரைட்டான ஆன்சரா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம கீழே நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பார்க்கலாம். ரைட். நான் விஷயம் வந்து 8th கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 8th கொஸ்டின்ஸ்னுடைய ஆன்சர்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். ரைட். ஒடிஷாவுடைய முதல்வர் நவீன் பட்நாயக் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா ஸ்டேடியத்தில் இந்தியாவினுடைய முதல் உட்புற தடகள மற்றும் நீர்வாழ் மையத்தை திறந்து வைத்தார். மைதான வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டைவிங் மையத்துக்கான அடிக்கல்லையும் முதல்வர் நாட்டினார். புதிய உட்புற வசதிகள், வானிலை தொடர்பான இடையூறின்றி ஆண்டு முழுவதும் பயிற்சி பெறுவதற்கு விளையாட்டு வீரர்களுக்கு உதவும் என்று முதலமைச்சர் கூறுகிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரைட். நீங்க பாத்தீங்க அப்படின்னு அதோட இங்கிலீஷனுடைய டிரான்ஸ்லேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒடிஷா சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் இனாகிரேட்டட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டோர் அத்லெட்டிக் அண்ட் அக்வாடெக் டு தி சென்டர் அண்ட் கலிங்கா ஸ்டேடியம் in Bhubaneswar. Like the chief ministers also laid the foundation to stone of the new indoor diving centers in a stadium to the complex. So according to the chief minister, the new indoor to the facilities will help the athletic to the train throughout the year without any fear of the weather to the related to the hindrances அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தவித வெளிப்புற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுப்புற சூழல்கள் அல்லது வந்து எந்த ஒரு அசாதாரண சூழலினாலும் வந்துட்டு விளையாட்டு என்பது பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இந்த உட்புற வந்துட்டு இண்டோர் ஸ்டேடியம்ஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா ரைட். இப்போ 8th கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் கேண்டிடேட் தெரிந்து கொள்ளும் செயலியை சமீபத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார்? Who has to recently launched know your candidate app அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நரேந்திர மோடி, செகண்ட் இஸ் பி ஆப்ஷன் இஸ் அமித்ஷா, அண்ட் தேர்ட் இஸ் அனுராக் தாக்கூர், அண்ட் டி ஆப்ஷன்ஸ் இஸ் ராஜீவ் குமார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ரைட் ஆன்சர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா டி அப்படிங்கிறது ராஜீவ் குமார்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏது அப்படின்னு நம்ம கீழே பார்க்கலாம். லைக் 9th கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வரவிருக்கும் மக்களவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் உங்கள் வேட்பாளரை அறிந்து கொள்ளுதல் நோ யுவர் கேண்டிடேட் என்ற புதிய மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தினார். எந்த ஒரு தேர்தல் வேட்பாளரும் தங்கள் தொகுதியில் ஏதேனும் குற்றவியல் பதிவு உள்ளதா என்பதை கண்டறிய இந்த பயன்பாடு வாக்காளர்களுக்கு உதவும். ராஜீவ்குமார் கூறுகையில், வாக்காளர்கள் தங்கள் தொகுதியில் உள்ள வேட்பாளரின் குற்றப்பதிவுகள் மற்றும் அவர்களுடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய தெரிந்து கொள்ள உரிமை உண்டு என்று இந்த உங்கள் வேட்பாளரை அறிந்து கொள்ளுடைய வசதியை வந்து ஏற்படுத்தி அறிமுகம் செய்து அதற்கான விளக்க உரையை அளித்துள்ளார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். அதுக்கான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ahead of the announcement of the upcoming the Lok Sabha election to the date, the Chief Election Commissioner of India, Rajiv Kumar, to introduce a new mobile application to the call Know Your Candidate. This app will be enable to the voters to find out whether any election candidate has any criminal record in their constituency.
The Rajiv Kumar said voters have the right to know about the criminal records of the candidates in their constituency as well as their assets and their liabilities. அப்போ ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில வந்து நிக்கிறாரு அப்படின்னா அவர் மேல என்னென்ன கேசஸ் இருக்கு, அவர் மேல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது வந்துட்டு வேற கிரிமினல் கேசஸ்ல ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கா, அவருடைய சொத்துக்கள் எவ்வளோ, அவருடைய கடன் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மக்களாகிய நாம தான் வந்து வாக்கை செலுத்த போறோம். அதனால அதுக்கான வந்துட்டு ஒரு செயலியை வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஸ்டினை பாத்தீங்கன்னா சமீபத்தில் லாமா டோப்சாங் காலமானார், அவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரீசென்ட்லி டு லாமா டோப்சாங் டு தி பாஸ்ட் அவே, ஹூ வாஸ் ஹி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆசிரியர், அவர் ஒரு பௌத்த துறவி, தேர்ட் வந்து அவர் ஒரு பத்திரிகையாளர், நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர் அப்படின்னா பேரை பார்த்தாவே தெரியும். இஸ் தலாய் லாமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புத்த மத துறவி. ஈஸியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா புத்திசத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பி வருவார். இவர் சீனாவையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்த மதத்தை பரப்பியவரில் ஒரு பிரிவாக இருந்திருப்பார். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா தலாய் லாமாங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரபலம் வாய்ந்த வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை தழுவிய வந்து மிகப்பெரிய ஒரு துறவி அப்படின்னு நமக்கு தெரியும். அதை பத்தியான ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். லெக்சர் வந்து நம்ம இப்போ 9 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 10th கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துட்டு கீழே நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், இப்போ 10th கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க பார்க்கும். பட்டியலிட்ட ஜாதிகள் மற்றும் வந்து பழங்குடியினருக்கான தேசிய ஆணையத்தின் முன்னாள் உறுப்பை லடாக்கை சேர்ந்த லாமா லோப்சாங் என்று அழைக்கப்படும் முக்கிய பௌத்த துறவியும் புதுதில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வந்துட்டு காலமானார். அவருக்கு வயது 94. லாமா லோப்சாங் ஒரு புகழ்பெற்ற பழங்குடி தலைவர் ஆவார். அவர் 1984 முதல் 19 ஆண்டுகள் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்காக தேசிய ஆணையத்தில் பணியாற்றினார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ரைட், கீழே வந்து பாத்தீங்கன்னா former member of the National Commission for the Scheduled Caste and Scheduled Tribes and prominent to the Buddhist to the monk from the Ladakh and known as a Lama, like Lama Lobsang, died at his residency in New Delhi. He was the 94 years old. Lama Lobsang was a distinguished to the tribal leader who served in the National Commission for the Scheduled Caste and Scheduled Tribes for the 19 years from 1984 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ இது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இப்போ இது வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து 11th கொஸ்டின்ஸ். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட டோர்னியர் விமானங்களை வாங்க சமீபத்தில் எந்த நாடு ஒப்பந்தம் செய்துள்ளது? அதில் இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து which country has to the recently to reach and the understanding to the by Indian made to the டோர்னியர் இஸ் ஏ ஏர்கிராஃப்ட் அப்படின்னு நம்ம வந்து கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரிஸ் வந்துட்டு பார்த்தோன்னா கயானா, and the second question is Germany, and the third is Malaysia, and fourth option is Indonesia அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறது கயானா அப்படிங்கிறது நமக்கு ரைட் ஆன்சர்ஸ். இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா 11 நம்ம கீழே நம்ம பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். லைக் இஸ் 11th கொஸ்டின். இந்திய பாதுகாப்பு துறையானது கரிபியன் தீவு பகுதிகளுக்கு தனது எல்லையை விரிவுபடுத்த கயானா பாதுகாப்பு படை இந்திய ஏற்றுமதி இறக்குமதி வங்கியிடமிருந்து $23.27 மில்லியன் கடனுடன் இந்தியாவிலிருந்து 2 விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரித்த 2 டோனியர் 228 விமானங்களை கயானா வாங்க உள்ளது. கயானாவினுடைய நிதி அமைச்சர் மற்றும் எக்ஸிம் வங்கியின் துணை GM இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான உள்ளதுன்னு சொல்றாங்க. ரைட், இப்போ அந்த கயானா நாட்டுக்கும் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் சம்பந்தமாக ஒரு பர்ச்சேஸ் வந்து பண்ண போறாங்க. அதனுடைய ஈவெண்ட்ஸ் தான் வந்து நீங்க டீகோடா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். ரைட், the Indian defense industry is expanding its reach to the Caribbean region. The Guyana Defense Force to the plans to the purchase of the 2 aircraft from India with the $23.27 million to the loan from the Export-Import Bank of India. Guyana will be acquired to the Dornier 228 to the aircraft manufactured by the India to the Hindustan Aeronautics Limited. An agreement was to be signed between the Finance Minister of the Guyana and the Deputy GM of General Manager of the Exim Bank அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ அதுக்கான அந்த ஏர்கிராஃப்ட் பேர் என்ன, எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்துட்டு நமக்கு 11 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் 12th கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜி இந்தியாவின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் யார்? Who has to the recently to the appointed as a new CEO of the P&G India அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா லைக் 12th கொஸ்டின்ஸ்க்கு வந்துட்டு ஆன்சர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குமார்
வெங்கட சுப்பிரமணியம் அப்படிங்கிறது இஸ் ரைட் ஆன்சர். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்கு. ரைட். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.